கடவுள் கூட ரிலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு மாதிரி. ஆமாம் ஆமாம், பயங்கர பக்திமானா நிறைய இந்த சிவன் பக்தர் ஆக்சுவலி பயங்கர சிவன் சிலையே வச்சிருக்கீங்க. ஆமாம், அது எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி அவர் நினச்சதை பேசுவார். ஏதாவது சாமி கிட்டயா? ஆமாம், ஏதாவது போகும்போது ஏன் இப்படி ரொம்ப பண்ணுற, சரி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு கோயிலுக்கு போனால் கூட அந்த மாதிரி சாமி கிட்ட பேசுவார். ஐயரிங்களே சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் பேசி பார்க்கும்பா தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. சாமி முன்னாடி கேட்குறதுமே எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் நான். அவரை தான் கும்பிடுவேன் எங்கள் அப்பா கிட்ட. இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருந்துருக்கலாமே, நான் நல்லா ஷைனாக நான் பார்க்கணுன்னு உங்கள் ஆசை, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Metupalayam, Tamil Nadu. MCR Pure Cotton Club, formals and casual shirts. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. 2002-3 அந்த டைமில் வந்தேன் ஆக்சுவலி. 2002-3 அந்த டைம் 20+ இயர்ஸ் இங்கே தான். ஆமாம் ஆமாம், இங்கே தான் இருக்கும். நியர்லி லைக் 20 இயர்ஸ் ஆக போகுது ஆக்சுவலி. ஆஹா. ஸோ அப்பாவோட கனவு இங்கே இந்த இடத்துல வந்து வீடு வாங்கி கட்டணுன்னு. ஸோ அவர் நினச்சதுபடியே செஞ்சுட்டார். வீடு கட்டினதுலேருந்து இங்கே எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும் எப்போவுமே. ஸோ என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் தினைக்கும் சரி சாமி எப்படி கும்பிட்றோமோ அதே மாதிரி தலைவரை கும்பிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். இப்போ இன்னொரு சாமி பக்கத்தில் நம்ம அப்பா மயில் சாமி இருக்காரு. ஆலி கிராமத்தில் என்ன ஒரு தனி கிராமமே வாங்கியிருக்கலாம் மேடம். இல்லை அந்த மாதிரி என்னங்க, ஏன்னா அப்பாவை பார்த்து வளர்ந்தது, அப்பாவோட பாசிட்டிவ் தாட்ஸு அவர் சொல்லி கொடுத்தது. அவர் என்னென்னா நான் இருக்கிற வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு வந்தேன், என்னமோ நிறைய பேர் இருக்காங்க ஃபீல்டில். இப்போ அங்கே சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா போடணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் அது வரவே வராது. எல்லாத்தையும் கொடுத்து அதை கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவர் எப்படி அவர் பிடிச்ச மாதிரி வாழ்ந்தார், பிடிச்ச மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணார். யார் அதிகமாக இந்த வீட்டுக்காரர் நடிகர்? விவேக் சார் வருவார், எம்எஸ் பாஸ்கர் சார் வருவார். எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, உனக்கு அரிசி வச்சே ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் போல இருக்கு அப்படிப்பாங்க. இப்போ இது வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ஃப்ரீசராக வச்சுருப்பாங்க. நான் இது வந்து ரைஸ் ஸ்டோரேஜாக வச்சுருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஆக்சுவலி பாட்டி ஃபோட்டோமா. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ வந்து திருவண்ணாமலையில் மலை சுற்றுற பாதையில் வந்து ஒருத்தர் வரைஞ்சி வித்துட்டு இருந்தார். பட் அவங்க வந்து பாட்டியெல்லாம் பார்த்தது கிடையாது, அவங்களும் யாரும் பார்த்தது கிடையாது. எதர்ச்சியாக போனோமா எங்கள் பாட்டி இறக்கும்போது அதே மாதிரி தான் இந்த சேம் அந்த 2 சைடு மூக்குத்துறது, சேம் கலர் ஜாக்கெட், சேம் அந்த சாரீ ப்ளூ கலரு. ஸோ அப்பா அதை வாங்கிட்டு வந்து காமிச்சார். இன்னைக்கு கலாட்டா தமிழில் யாரோட ஹோம் டூர்னா நல்லவன் வாழ்வான். இப்படி ஒரு போர்டிங்கை நீங்கள் எந்த வீட்டு வாசல்லையாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த வீட்டுக்கு இந்த போர்டிங் இருக்கிறது 100% தகுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட வீட்டில் தான் இருக்கு. ஒரு பக்கம் நல்லவன் வாழ்வான், இன்னொரு பக்கம் அன்பே கடவுள் இல்லம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு லைஃப்லேயும் வாழ்ந்திருக்காரு. ஸோ யாரோட வீடு என்னன்னு இப்போ பார்த்துடலாம். வாசல்லே பயங்கரமா. ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கம், வாங்க, வெல்கம். சூப்பர், வெல்கம் டு உங்களுடைய வீடு தான். நல்லா இருக்கேன். அடடா. ஸோ வடபழனியில் இருக்கிற நிறைய அடையாளங்கள்ல ஒன்று மயில்சாமி சாரோட வீடம் தான். எப்படி நிறைய பேரோட வீட்டு வாசல்ல நிறைய வாசகங்கள் இடம்பெற்றிருக்கும். ஆனா நம்பருக்கு மேல ஒரே வார்த்தை எல்லாமே காலி, நல்லவன் வாழ்வான். ஆமா, அதுக்கு எல்லாமே காரணம் நம்ம புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் காரணம். ஸோ அவரை பார்த்து அவர் பேசின டைலாக், அவர் படத்துக்கு வச்ச இது வாசகம் எல்லாத்தையுமே தான் அப்பா சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணனால ஸோ அதே வீட்டுக்கு அதே வச்சுட்டார். ஓகே. இன்னொரு பக்கம் அன்பே கடவுள், அன்பே கடவுள் தானே எல்லாமே அப்படின்னு அன்பு தானே எல்லாமே. ஸோ சூப்பர். ஸோ வடபழனியில் ஒரு வீடுன்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் அடடா வடபழனி வீடு அப்போ கோடீஸ்வரங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஏரியாவாக மாறிடுச்சு. எப்போ எந்த வருஷம் இந்த வீடு இங்கே வந்தீங்க? 2002-3 அந்த டைமில் வந்தேன் ஆக்சுவலி. 2002-3 இப்போ அந்த டைம் 20+ இயர்ஸ் இங்கே தான். ஆமாம் ஆமாம், இங்கே தான் இருக்கும். நியர்லி லைக் 20 இயர்ஸ் ஆக போகுது ஆக்சுவலி. ஸோ அப்பாவோட கனவு இங்கே இந்த இடத்துல வந்து வீடு வாங்கி கட்டணுன்னு. ஸோ அவர் நினச்சதுபடியே செஞ்சுட்டார். ஓகே. செம்ம, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு படிக்கட்டு. இந்த மாதிரி வீட்டில் ஒரு ஹால்ல இருந்து ஒரு டியூப்ளெக்ஸ் படிக்கட்டுலாம் வரணும்னா அது நிறைய ஸ்பேஸ் எடுக்கணும் அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அழகா ஒரு சின்ன படிக்கட்டுலயே இது பார்க்கவும் அழகா இருக்கு, அதே நேரத்தில் ஸ்பேஸும் பயங்கர. ஒரு ஃபர்ஸ்ட் மேல பிளான் பண்ணல. ஸோ நாங்கள் இருக்கோம் அப்படின்னானே சரி ஓகே மேலே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக பண்ணது. ஸோ அதுலேயே உள்ள இந்த மாதிரி இதுவும் அவர் ஐடியா தான். எதுக்கு ஸ்பேஸ்லாம் போட்டு அடைச்சிட்டு அவருக்கு இந்த மாதிரிலாம் அந்த கொஞ்சம் விண்டேஜ் டைப்லாம் பிடிக்கும். ஸோ அதே மாதிரி பண்ணி மேலே. ஓகே ஓகே. ஸோ இந்த ஃபோட்டோ பயங்கரமாக இருக்குது. எப்போ இது அப்பாவோட மறைவுக்கு அப்புறமே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணதா? இது இல்லை அப்பாவுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கடவுள் எம்ஜிஆர். அப்போ தான் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும். நம்ம வீடு கட்டினதுலேருந்து இங்கே எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும் எப்போவுமே. ஸோ என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் தினைக்கும் சரி சாமி எப்படி கும்பிட்றோமோ அதே மாதிரி தலைவரை கும்பிட்டு தான்
நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே. இப்போ இன்னொரு சாமி பக்கத்தில் நம்ம அப்பா மயில் சாமி வந்துட்டார். ஸோ 2 பேரையும் கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலை செய்கிறேன். அப்பா பேர்லேயே வச்சிருக்காரு சாமின்னு. திரும்ப வீடு முழுக்க பார்க்கும்போது நிறைய சாமி போட்டோ, சாமி சிலைகள்லாம் இருக்கு. பயங்கர பக்திமான வீட்டில் எல்லாருமே எல்லாம். ஆமாம், பயங்கர நல்லா. என்ன சொல்கிறது, அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவங்ககிட்ட இருந்தே கற்றுக்கிட்டது, நாங்களும் சரி நிறைய அந்த சாமி கும்பிட்ற பழக்கம். அது ஒரு பீஸில் மைண்ட் பீஸ், ரிலாக்ஸேஷன், ஒரு பாசிட்டிவ் வைபு. ஸோ அப்படி அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. பட் வி ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் த டச். பிடிச்சிருக்குல்ல, அது நல்லா இருக்கு அப்படின்னு. ஓகே. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது மீன் தொட்டி. சரி, இப்போது வீடாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ மேபி நீங்கள் அப்பா மற்ற நடிகர்கள்லேருந்து அப்பா ரொம்ப மாறுபட்டவர். எல்லாருமே நடிப்பு துறை நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணமே என்னென்னா, இது வந்து நிறைய பணம் புழங்குற ஒரு தொழிற்சாலை. ரொம்ப உள்ளே வந்தாவே நம்ம கோடிகளில் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சம்பாரிச்சு நிறைய சேமிக்கணும், வாழ்க்கையில் பெருசாகணும், என்னாச்சும் ஒரு பெரிய இடம் வாங்கணும், இல்லை ஃபியூச்சரில் ஃபாரினில் செட்டில் ஆகணும். ஆனால் அப்பா அப்படி இது எல்லாத்துக்குமே முரணான ஒரு ஆள். எவ்வளோ சம்பாரிச்சாலும் அந்த மக்களுக்கு கொடுக்கணும், வெளியில் ஹெல்ப் பண்ணுறவனுக்கு கொடுக்கணும். நான் ஒரு வாட்டி ஒரு நடிகர்கிட்ட சொன்னேன், மயில்சாமி சார் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் கையில் ஒரு 30,000 இருந்தால் அவர் ஒரு 5,000 வச்சுன்னு 25,000 கொடுத்துருவாருன்னு சொன்னேன். அவர் சொன்னார், தப்பு, 5,000 வெளியில கடன் வாங்கி 35,000 அவர் கொடுப்பாரு. அந்த மாதிரி மனுஷன் அவருக்குன்னு வச்சுக்கவே மாட்டாருன்னு. ஸோ உங்களுக்கு அப்பா தோணி இருக்கா, நம்ம அப்பா மட்டும் இந்த மாதிரி நிறைய கொடுக்காம கரெக்டாக சேவ் பண்ணியிருந்தா சாலி கிராமத்தில் என்ன ஒரு தனி கிராமமே வாங்கியிருக்கலாம் மேடம்? இல்லை, அந்த மாதிரி எண்ணங்க. ஏன்னா அப்பாவை பார்த்து வளர்ந்தது, அப்பாவோட பாசிட்டிவ் தாட்ஸு, அவர் சொல்லி கொடுத்தது. அவர் என்னென்னா, நான் இருக்கிற வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு வந்தேன், என்னமோ நிறைய பேர் இருக்காங்க ஃபீல்டில். அதுவும் இல்லாமல் ஃபீல்டுன்னு இல்லை, யார் கேட்டாலும் அது எதுவும் வீட்டுக்கு காசுலாம் எங்களுக்கு தெரியும். பணம் போடுறவங்களாம் நினைப்பிட்டேன், எப்போ பேசாமல் உங்கள் அம்மா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பா, அதில் போட்டுறேன். இவர் அக்கௌண்ட்டில் போட்டால் எங்கே எடுத்து எதை கொடுத்துட்றானே தெரில. அங்கேருந்து கிளம்பி ஏதாவது ஊரில் இருந்தாருன்னா, இப்போ அங்கே சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா போடணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் அது வரவே வராது. எல்லாத்தையும் கொடுத்து அதை கொடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து இங்கே கொடுத்துட்டேன், அதை பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு கதை வச்சுருப்பா வீட்டில் அம்மாட்ட சொல்லி சமாளிக்கிறதுக்கு. ஸோ அம்மா பெருசாக எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்களா, பண்ணாதீங்க வீட்டுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வைங்க, அந்த மாதிரி டைலாக்லாம் இங்கே வர? அம்மாவுக்கு எப்படின்னா, அப்பாவுக்கு வந்து இப்படி ஹெல்ப் பண்ணுறது தான் சந்தோஷம் அப்படின்றது, அம்மா வந்து அதுக்கு சப்போர்ட் ஆக்சுவலி. ஸோ அவருக்கு என்ன மன நிம்மதி தருதோ அதுக்கு கூட நிற்பாங்க. அதை அவங்க திட்டுறது அதெல்லாம் பண்ணு. பட் என்னைக்காவது நீங்கள் விஷயம் தெரிஞ்சிடும், இவ்வளோ கொடுத்தமா யாராவது ஃபோனில் பேசும்போது சொல்லிடுவாங்க, நான் இது போட்டோமே அப்படின்னு வீட்டில் கொடுத்தாரா அப்படின்னு, அதை பற்றி வாயே திறக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சும்மா கிட்டிஷாக ஏதாவது ஒரு கேள்விகள் போகும் தவிர அதை என்றைக்குமே சீரியஸாக எடுத்து நாங்களும் அதை நம்மளுக்கு வைக்கணும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஓகே ஓகே. அவர் எப்படி அவர் பிடிச்ச மாதிரி வாழ்ந்தார், பிடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ போகும்போது கஷ்டப்படாமல் லைக் ஏதோ ஒரு டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் 5 minutes அது எப்படி நம்ம ஷாக் மாதிரி, அது எப்படி இந்த கஷ்டப்பட்டு முடியாமல் அப்படிலாம் இல்லை. திடீர்னு கோயிலுக்கு போனோம், சாமி கூப்பிட்டு, நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க கோயிலுக்கு போனார் சாமி கூப்பிட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு. இன்னொரு விஷயம், நாங்கள் அவர் முதல்ல நம்ம கூட இல்லைன்னா அப்படிலாம் நமக்கு தோணலை, ஏதோ ஒர்க் போயிருக்காரு அந்த மாதிரி தான் நாங்கள் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே லைஃப்பை டே பை டே அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே, அவர் இப்போயும் இங்கே தான் இருக்கார், வீட்டில் எங்கேயோ. ஆமாம். ஓகே ரைட்ஸ். அப்போனா அவர் பக்கத்துலேயும் போய் சில விஷயங்கள் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உட்காரலாமா உங்கள் வீட்டை? நீங்கள் முதல்ல அப்பா கூட போன ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், ஏன்னா நீங்கள் எதற்கும் டிவிலேயே பார்த்தவங்களப்பா, நம்ம அப்பா இவ்வளோ பேர், நம்ம இவ்வளோ எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெரிய ஆளாக பார்க்குறவங்கள கூட இவர் அசால்ட்டாக போய் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு நடிகர் யார்? நான் சின்ன வயசுலேருந்து போயிருக்கேன், கரெக்டாக ஃபஸ்ட் டைமில் எதுவும் ஞாபகம் இல்லை. நிறைய ஸ்பாட்டுக்கு அப்பா திடீர்னு கூப்பிடுவார், ஷூட்டில் கூப்பிட்டு போய் பார்த்துட்டு. சின்ன வயசில் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. பட் பெருசானதுக்கப்புறம் சில டைரக்டர்ஸை மீட் பண்ணுறதுக்காக சொன்னேன், உங்களுக்கு ஒன்று கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே, அப்போ பார்த்துட்டு கமல் சார் ஆளை வந்தான் படம் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிட்டு ஷேர் பண்ணுற ஸ்டண்ட்லாம் பார்த்துட்டுலாம், ஓ இப்படி தான். அப்போ சார்கிட்ட வந்து ஒரிஜினல் கன்னெல்லாம் இருக்கும், கேரி பண்ணுவாங்க ஆக்சுவலி இப்போ கையில், அதெல்லாம் பார்த்துட்டுலாம் ஓ இதுதான் ஓகே சார்கிட்டே இருக்கும் ஆக்சுவலி. ஓகே. இப்போ ஆனந்தன் படத்தில் அப்பா பண்ணியிருப்பாரு? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு கேரக்டர் ஒரு சீன் வருவார். ஓகே ஓகே. ஒரு ஃபைட் சீன், அந்த மாண்டேஜ், அந்த அனிமேஷன் கரெக்ட், அதில் ஒரு இதில் ஒரு டைலாக் பேசிட்டு. ஓகே. இப்போ வீட்டில் நிறைய இடங்கள் பார்க்கும்போது நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் இருக்க ஒரு ஃபோட்டோ அழகாக மாட்டியிருக்கு. எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு மேரேஜ் ஆகி கல்யாணம் ஆகி? எவ்வளோ வருடங்கள் ஆச்சு? 5 years ஆச்சு. 5 years ஆச்சு. இட்ஸ் லவ் மேரேஜ்? லவ் கம் மேரேஜ். லவ் கம் மேரேஜ். ஆமாம். ஓகே. என்ன சொன்னார் அப்பா, டக்குன்னு ஒத்துக்கிட்டாரா லவ்க்குலாம்? ஆக்சுவலி வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. ஸோ பிடிச்சி அப்போ வீட்டில் சொல்லி, அவங்க வீட்டில் சொல்லி, அதுக்கப்புறம் பெர்மிஷன் வாங்கி அப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்பா எந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்? அதுவும் 2 ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டுனா அது எந்தெந்த டைமிங்? வீட்டுக்கு லேட்டெல்லாம் வந்தா அப்போ வீட்டில் வரும்போது டைமிங் சொல்லிட்டேனே. லேட்டாக ஷூட்டிங் தவிர வேறு ஏதாவதுன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா சொல்லிட்டு போய்டும். அப்படி இல்லைன்னா 10 o'clock முன்னாடி யாராவது வீட்டுக்கு வந்துடணும், அவரே வந்துடுவார் ஏதோ ஒர்க் இல்லை அப்படின்னா. அப்படி இல்லைன்னா கூட ஃப்ரெண்ட்ஸோட வெளில மீட்டிங்கில் இருப்பார், இங்கே பக்கத்தில் தான் இங்கே இருப்பாங்க, எங்கே ஆஃபீஸ் ஏதாவது
வந்து யாராக இருந்தால் கூட அமுச்சு வர எதாவது வேணுன்னா கூட எங்கே தான் இருக்காரு சொல்ல சொன்னார், வீட்டிலேருந்து இதை கேட்டார், வாங்கி போயிட்டு வருவாங்க. அந்த டிசிப்ளின் ஸ்ட்ரிக்ட் என்னன்னா பொய் சொன்னால் சுத்தமாக பிடிக்காது. பொய் சொல்கிறது, அப்புறம் நம்ம ஒன்று விஷயம் பண்ணுறோன்னா அதை பண்ணிடணும். அந்த இழுத்தடிக்கிறது, அதுக்கு சாக்கு சொல்கிறது, அதை மறக்கிறது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுது. யார் அதிகமாக இந்த வீட்டுக்கு வருவார் நடிகர்? விவேக் சார் வருவார், எம்எஸ் பாஸ்கர் சார் வருவாங்க. எம்எஸ் ரொம்ப க்ளோஸ் எம்எஸ் பாஸ்கர் சார். மாம்ஸ் தான் அவர். ஆக்சுவலி அவர் இன்சைட் போனாவே டக்குன்னு அவர் கதவு மூடிட்டு ரொம்ப முட்டு இருந்தால், டே இன்னும் எந்திரிக்காம என்னடா பண்ணுறீங்க, கதவு திறந்தீங்கன்னு அவர் காலைல 6-7 மணிக்குலாம் இருந்துச்சு பைக்கில் போவார். போய் கதவு திறக்க சொன்னா அப்படியே மாப்பிள்ள கதவு திறமை என்னடா பண்ணிட்டு இருக்கு. வாடா போட ஃப்ரெண்ட்ஸா 2 பேரும்? அப்பா அவரும் ரொம்ப நல்ல வாடா போட ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திட்டிப்பாங்க, ஜாலியாக விளாண்டுப்பாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் மாப்பிள்ள என்ன கதவு திறக்காம என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாரு. இல்லைம்மா இப்போ தான் உள்ளே வந்து சரி கதவு வெயிலாக இருக்கட்டும் முடியும். அந்த மாதிரி நல்ல ஒரு கேரிங்கான பர்சன். அடிக்கடி ஒரு அப்பா இருக்கும்போது சரி, அப்பா அவரில் ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸு. சரி, அப்பாவை இங்கே யாருன்னா இந்த வீட்டுக்கு நிறைய பேர் மீட் பண்ண வருவாங்க, எங்கே உட்கார வச்சு மீட் பண்ணுவீங்க? அவரோட ரூம்னு இருக்கா, இங்கே தனி ரூம் அவருக்கு? ஆஃபீஸ், அதோட உள்ள ஆஃபீஸாக அதை விட்டேன்னா வேற எங்கேயும் ஐ மீன் மேக்ஸிமம் வந்து வெளில தான் மீட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அப்பாவோட ஆஃபீஸ் ரூம் லைக் அதான் இப்போ அங்கே இருக்க ஷாப் ஆஃபீஸ் ரூம். இப்போ வந்து அதை நாங்கள் சாமி ரூமாக மாற்றி அப்பாவும் சாமி பூஜை பண்ணிவிட்டு ஸோ அந்த ரூம் அப்படி மாற்றி வச்சிட்டோம். சூப்பர், போய் பார்க்கலாமா? ஷோர் கண்டிப்பாக. எப்பவுமே அவன் எரிச்சிட்டே தான். ஆமாம், தினைக்கும் காலைல அப்பா எழுந்து சாமி கும்பிட்டு விளக்கேற்று அது நைட் வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துட்டு. ரைட், ஓகேப்பா. நிறைய அவார்ட்ஸ் இப்போ இந்த இதில் ஒரு கால்வாசி அவார்டாக வச்சுருப்பீங்கல்ல? ஆமாம், இது வந்து கம்மி, நிறையா இருந்துச்சு. ஸோ மிச்சதில் என்ன சொல்கிறேன், ரொம்ப வருஷம் அந்த ஒரு மாதிரி ஃபர்ஸ்டெல்லாம் இந்த இரும்புலாம் இருக்காது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அந்த வுட்டில் தான் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி அது போனதுக்கப்புறம் ஸோ மிச்சதெல்லாம் எடுத்து வந்தீங்க வச்சாச்சு அப்படியே. ஓகே, சூப்பர். ஸோ அப்பா பயங்கர பக்தியா? ஏன்னா நிறைய நேரம் அப்பா அந்த மரணம் அப்பயும் சரி, அதுக்கு முன்னாடி எப்போ அவரை பற்றி பேசும்போதும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கடவுள் கூட அதை ரிலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், பயங்கர பக்திமானா? நிறைய இந்த சிவன் பக்தர் ஆக்சுவலி, பயங்கர சிவன் சிலையே வச்சிருக்கீங்க? ஆமாம், சிவன் எல்லா சாமியும் கும்பிடுவார். சிவன் வந்து ஒரு ஃபேவரட். அது எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி அவர் நினச்சதை பேசுவார். ஏதாவது சாமி கிட்டயா? ஆமாம், ஏதாவது போகும்போது ஏன் இப்படி ரொம்ப பண்ணுற, சரி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனால் கூட அந்த மாதிரி சாமி கிட்ட பேசுவார். ஐயரிங்களே சொல்லுவாங்க, இப்போ அவங்க 2 பேரும் பேசிப்பாங்கப்பா தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பாண்டு. அதை என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஓப்பன் டைப்பு. இந்த மற்றவங்கள மாதிரி இந்த ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்படி தான் அப்படின்ற அவர் கோயிலுக்கு போனாலும் சாமி கிட்ட யாரும் ஆள் கடை பேசுகிற மாதிரி பேசுவார். ஓகே. திட்டுவார். சில இடத்துலலாம் வந்து ஐயருங்களாம் வந்து சொல்லுவாங்க, நானே சில இடத்துல இந்த சம்டைம்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ண முடியல, நிறைய பேர் அப்படிலாம் வந்துட்டாங்கன்னா என்கிட்ட தான் இப்போ ஒர்க் கம்மியாக காசு கம்மியாக, அப்போ எதுக்கு இத்தனை பேருக்கு வேலைக்கு அனுப்புறேன், ஒன்று என்கிட்ட நிறைய பணத்தை கொடு, இல்லைன்னா ஆளுங்களை சுச்சுவேஷன் பார்த்தேன், அதாவது தெரியுதுல்ல சுச்சுவேஷன், அப்போ எதுக்கிட்ட ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் கோயில்ல. ஓகே. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ இன்னைக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் நல்லா முடிஞ்சா போயிட்டு தேங்க்ஸ் சொல்றது, சரிப்பா இன்னைக்கு பிளான் பண்ணும்போதெல்லாம் நல்லா முடிஞ்சு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் வருவார். ஸோ அந்த மாதிரி டைப் அவர். சரி, இப்போ வீட்டில் அதிகமாக நீங்கள் வந்து அப்பாவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறது வந்து நிறைய ஷூட்டிங் போயிடுவார், வெளியிலே இருக்கீங்க. நீங்கள் ஃபேமிலியாக ட்ரிப்லாம் போவீங்களா நீங்கள், அம்மா தம்பி? போவோம். ஐ மீன் அது அப்பா அவருக்கு என்னன்னா இந்த வில்லேஜ் டைப்பான பிளேசஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போயிட்டு வீட்டில் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு இங்கே ஓகே எங்கேயா போய் தூரமாக உட்காந்து சாப்பிட்டு வரலாம் அப்படின்வாரு. ஸோ அப்போ போயிட்டு அழகாக நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி டூர்லாம் ரொம்ப நாளாக இந்த நிறைய நாள்லாம் வர மாட்டோம். மிஞ்சி போனால் திருவண்ணாமலைக்கு போவோம். அங்கே போனால் அவருக்கு அதான் டூர். அவர் வந்து கோயிலே இருப்பார், நாங்கள் எங்கே இருக்கோமோ எங்கள் ரிலேஷன் பிளேஸ் இருப்போம், வந்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி கோயில் தான் போகிறேன். அங்கேயே உட்காந்துருப்பேன், அது ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஆகிடும். அங்கே ஃப்ரெண்ட்ஸு அந்த ஊரில் அங்கேயெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே ரவுண்ட் அடிச்சுட்டு சரி ஓகே திருப்தி ஓகே வீட்டுக்கு போகலாமா. அப்படி தான் தீபம் டைம்லாம் வந்தீங்கன்னா ஒரு 15 days அங்கே தான் இருப்பார். ஓகே ஓகே. வீட்டு பக்கமே வர மாட்டேன். இங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். ஏதாவது மிஸ் பண்ணிட்டாருன்னா அங்கேருந்து ஆள் அனுப்பிச்சுடுவார், இதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு அதுதான் வந்து ஒரு ஃபெஸ்டிவல். நம்ம எப்படி தீபாவளி பொங்கல் சொன்னால் அவர் கார்த்திகை தீபம் தான் வந்து ஒரு ஃபெஸ்டிவல். அந்த 10-15 டேஸ்க்காக அந்த சிவன் 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 சொல்லிட்டு அங்கேயே அவர் வாயில் அண்ணாமலையாரே தவிர வேறு எந்த வார்த்தையும் வராது. இப்போ நீ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம், எங்கள் அப்பா உங்களுக்காக எவ்வளோ செஞ்சார், உங்க கூட கடவுள்னு இருந்தார், எங்கள் அப்பாவை ஏன் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? ஆமாம், நீங்கள் எப்பாச்சும் அப்பா திட்டுவாரு சொல்லுவீங்க, நீங்கள் எப்பாச்சும் ஒரு கோமாவோ ஒரு கோமாவில் லைக் கண்டிப்பாக ஆப்வியஸாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அது நான் எங்கள் அப்பா கிட்ட போய் எங்கள் சாமி முன்னாடி கேட்குறதுமே எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன். நான் அவரை தான் கும்பிடுவேன். எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் நாள் என் கூட இருந்துருக்கலாமே, நான் நல்லா ஷைனாக நான் பார்க்கணும் தான் உங்கள் ஆசை, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்திருப்பீங்களே. அவர் அதான் கேட்பேன், நீங்கள் எப்படி ஷூட்டிங் போச்சா,
என்ன நல்லா இருந்துச்சா, நல்ல மூடில் இருந்தாருன்னா வந்து இன்றைக்கி எங்கே ஷூட்டிங் ஸ்பாட், எங்கே அவுட்டோரில் இருந்தால் அப்படியே எங்கே ரொம்ப சர்க்கிள் அந்த சர்க்கிள் இருந்தாருன்னா எவ்வளோ தூரம் இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து என்னை பார்த்துட்டு அப்படியே போவார். இப்போ அவர் கன்னியாகுமரியில் இருக்கார், நான் திருநெல்வேலியில் எங்கே ஷூட்டிங் பண்ணுறேன்னா கன்னியாகுமரிலேருந்து சரி வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் ஓகே சாப்பாடில் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் வந்துடும் எல்லாம் பார்த்துட்டு போவார். என்ன ஷூட்டிங் நல்லா எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கேர். ஸோ அதை நான் வந்து மிஸ் பண்ணுறேன். இப்போ நான் சப்போஸ் நல்லா இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது இப்போ நல்லா நம்ம ஷைன் ஆகி நிறைய பேர் நம்ம பேசும்போது இப்போ ராயன் படம் ஆடியன்ஸ்லாம் போகும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணது எங்கள் அப்பா தான். அப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் மேலே இருக்கும்போது பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பீங்களே. அதெல்லாம் இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவங்க சன்னை வந்து நல்லா பெருசாக பார்த்தா தானே ஒரு சந்தோஷம் ஒரு பெருமையாக இருக்கும். நம்மளுக்கு அதை பார்த்தா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ அதை நான் மிஸ் பண்ணேன். சரி. ஸோ அப்பாவோட இந்த ரூம் வந்து ஆமாம் ஆல்வேஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரூம் தான் இந்த வீட்டில். இதுதான் அப்பாவோட அம்மா அப்பாவா? ஆமாம் அப்பா. ஓகே பரவாயில்ல. ஃபோட்டோ இது வந்து எப்போ எடுத்த ஃபோட்டோ இது? அவங்க இது வந்து அவங்களோட பழைய ஃபோட்டோ, நம்ம வந்து கொஞ்சம் டிஜிட்டல் கலர் பண்ணி பண்ணது. இவங்க அம்மாவோட அம்மா. ஓகே ரைட். ஆக்சுவலி அங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆக்சுவலி பாட்டி ஃபோட்டோமா அது வந்து அம்மா. ஆமாம் ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ வந்து திருவண்ணாமலையில் மலை சுற்றுற பாதையில் வந்து ஒருத்தர் வரைஞ்சி வித்துட்டு இருந்தார். பட் அவங்க வந்து பாட்டியெல்லாம் பார்த்தது கிடையாது. சரி. அவர் சும்மா ஜென்ரலாக அந்த ஃபோட்டோ இது அது அப்புறம் இவர் ரமண மகர்ஷி அவரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்போது என்கிட்ட ஒரு பார்த்தோன்னே அவருக்கு இது அம்மா மாதிரியே இருக்கேன். பட் அவரை வந்து அந்த பெயிண்ட் வந்து இவங்களையோ அவங்களும் யாரும் பார்த்தது கிடையாது. எதர்ச்சியாக போனோமா எங்கள் பாட்டி இறக்கும்போது அதே மாதிரி தான் இருந்தாங்க. இந்த சேம் அந்த 2 சைடு மூக்குத்துறது, சேம் கலர் ஜாக்கெட், சேம் அந்த சாரீ ப்ளூ கலரு, அப்படியே அவங்க இறக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்பா அதை வாங்கிட்டு வந்து காமிச்சார். இந்த மாதிரி நான் மலை சுற்றிட்டு இருந்தேன், அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் அதே மாதிரி அவங்க மூக்கில் இருக்க மாதிரி மாச்சு எல்லாமே அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கு. நான் உண்மையிலேயே இப்படி நீங்கள் சொல்லலாம் ஓகே. இப்போ இந்த வயசுல ஒரு இருப்பாங்க வயசானதுக்கு மாதிரி. ஆமாம் அந்த மூக்கு தேவை கொடுத்து எல்லாமே அதே மாதிரி டிட்டோ டிட்டோ அப்படியே எந்த டிஃப்ரென்ஸில் எதுவுமே இருக்காது, அப்படியே இருக்கும். சூப்பர்ல. அதெல்லாம் வந்து என்ன சொல்ற ஒரு மிராக்கிள் மாதிரி. ஆமா நிச்சயமா. சரி ரொம்ப சமீபத்துல உங்களுடைய தம்பி இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அந்த இன்டர்வியூ எங்க பண்ணியிருந்தோம்னா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டே இன்டர்வியூ. ஓகே ஓகே. என்ன அவர் ரீசன் கேட்கும்போது அவர் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு, அவர் படத்துக்காக டயட் இது மெயின்டைன் பண்றேன். ஸோ கேலரிஸ்லாம் நான் கவுண்ட் பண்ணி தான் பிரதர் சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் பார்க்கும்போது அப்ப பார்க்கும்போது சரி இப்ப பார்க்கும்போது சரி உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு பக்கம் அது கிஃப்டா இருந்தாலும் அது கரெக்டா மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபுட் ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களா? அப்படி ஷூட்டிங் இருந்தா மட்டும்தான் டயட் ஃபாலோ பண்ணுவேன். மற்றபடி வந்து நல்ல ஃபுட்டி நல்லா சாப்பிடுவேன். ஏரியாவில் எங்கே டிஃபன் நல்ல பிரியாணி சாப்பிடுவேன். இப்போ யாராவது இப்போ எல்லா இந்த டேட்டில் ஷூட்டிங் இருக்குன்னா ஒரு 20 days ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன டைப்ஸ். பட் நார்மல் டைமில் இந்த பிரியாணி தவிர்த்து வீட்டில் என்னென்ன அந்த ஜென்ரல் காமன் ரைஸ் ஒயிட் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ரெட் ரைஸு, பிளாக் ரைஸு, ஒயிட் ரைஸில் நிறைய ட்ரெடிஷ்னல் ரைஸ்லாம் இருக்குது. இப்போது ஒரு ரைஸ் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நர்வ்ஸ்க்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, அப்புறம் நம்ம உடல் வயிறுக்கு நல்லது. நிறைய ரத்தம் சுத்தமாகிறதுக்கு ஒரு ரைஸ் எக்கச்சக்க ரைஸ் இருக்குது. இப்போ 7 daysனால் ஒரு நாளைக்கு ஒரு ரைஸ் ஃபாலோ பண்ணி 7 நாளைக்கு 7 ரைஸா? ஆமாம் நிறைய இருக்குது, 60 வகை ரைஸ் இருக்குது ஆக்சுவலி. ஓகே வச்சிருக்கீங்களா நீங்கள்? இருக்குது. என்னோட ரைஸ் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, உனக்கு அரிசி வச்சே ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் போல இருக்கு அப்படிப்பாங்க. ஃப்ரிட்ஜில் தான் வச்சுப்பேன். ஏன்னா வெளில இந்த ட்ரெடிஷ்னல் நம்ம ஆர்கானிக் ரைஸ் தானே ஆகும் அப்படின்னா சீக்கிரம் வந்து இந்த வண்டு வந்துடும். ஸோ அதில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ இது வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து ஃப்ரீசராக வச்சிருப்பாங்க. நான் இது வந்து ரைஸ் ஸ்டோரேஜ் வச்சிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ இது என்ன, இது காட்டியானம் ரைஸ்னு ஒரு ரைஸு. காட்டியானம்? ஆமாம் இது காட்டியானம் ரைஸ்னு ஒரு ரைஸு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு ஒரு அரிசி. ஆமாம் மாப்பிள்ளை சம்பா ரொம்ப காஸ்ட்லி, கொஞ்சம் காஸ்ட்லி இல்லை இது மாப்பிள்ளை சம்பா? ஆமாம் அது மாப்பிள்ளை சம்பா. அப்புறம் இது வந்து மில்லட் சாமைன்னு சொல்லுவோம். ஓகே இது என்ன பெரிய சைஸ் கசகசா மாதிரி இருக்கு? இது வந்து பனிவரகு அரிசின்னு, பனிவரகு அரிசி. பனிவரகு? ஆமாம். அப்புறம் இது என்ன ரைஸு, நேம் வந்து உங்களுக்கே மறந்துச்சு ரொம்ப நாள். இல்லை தொடர்ந்து பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ இது வந்து பேம்பு ரைஸ்னு ஒரு ரைஸ். ஆமாம் மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து சீரகம் மாதிரியே இருக்குல்ல, அப்படியே பார்க்க பெரிய சீரகம் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டு வலி, இந்த ஆர்த்ரைட்டிஸ் அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். சூப்பர். நம்ம சினி ஃபீல்டில் இருக்கோம், எங்கேயாவது போய் எதாவது கால கையெல்லாம் உடச்சிட்டு வருவோம், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரிசி. ஓகே. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் ரைஸில் நம்ம இது மட்டும் சாப்பிட முடியாது, இதெல்லாம் நான் கஞ்சி மாதிரி சாப்பிடுவேன். இப்போ ஒயிட் ரைஸ்க்கு சப்ஸ்டியூட்னா ட்ரெடிஷ்னல் ஒயிட் ரைஸ் இருக்குது. சரி. இப்போ நம்ம பொன்னி அரிசின்னு சொல்கிற மாதிரி இப்போ இது என்ன அரிசி, இப்போ இது வந்து இலுப்பைப்பூ சம்பான்னு சொல்லிட்டு ஒரு அரிசி. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல போன் ஸ்ட்ரென்த்தனிங்க அந்த மாதிரி. இதில் சிவன் சம்பா அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது.
அப்புறம் தங்க சம்பா. சிவன் சம்பானா அது எப்படி, என்ன ரிலேட்டட்? அது ஒரு நேம், அது ஒரு டைப். சிவன் சம்பா, தங்க சம்பா. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, தூய மல்லி அரிசின்னு ஒன்று. தூய மல்லி. ஆமாம். இப்போ ரீசெண்டாக கருட சம்பான்னு ஒன்று வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து எது உண்மையிலேயே பயங்கர எஃபெக்ட். இது எல்லாமே நல்லது. அதை எப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து இந்த ரெட் ரைஸ், இந்த கருப்பு கவுனி அரிசிலாம் வந்து நம்ம கஞ்சி வச்சு நல்லா அந்த கொஞ்சம் பாசிப்பருப்பு, ஓகே, தேங்காய் பால்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். எது ரொம்ப காஸ்ட்லி பிரதர் இதுல? காஸ்ட்லின்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக, நானே நினச்சி பார்க்கல. பேம்பு ரைஸ் வந்து உங்களுக்கு காஸ்ட்லி. 1 kg உங்களுக்கு 400 அந்த மாதிரி ஆகும். மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 90, 120. ஓகே, அந்த மாதிரி. சூப்பர் பிரதர். அப்ப இது வந்து வெறும் ஃப்ரிட்ஜ் இல்ல, இது வந்து ஒரு ஆரோக்கிய கிடங்காவே இவர் வந்து மாத்தி மேல மேல மட்டும், கீழே வந்து தர கூடாது. இது அம்மாவோட, இது வந்து வீட்டு டிபார்ட்மெண்ட். இது வந்து வீட்டு டிபார்ட்மெண்ட், இது வந்து அவரோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஆமா. ஓகே பிரதர், சூப்பர். ஸோ உடம்புலாம் பயங்கரமா மெயின்டைன் பண்றீங்க, அதெல்லாம் சொல்றீங்கல்ல. ரீசெண்டாக உங்க படத்தோட அந்த ட்ரெய்லர் அந்த இதில் கூட பயங்கரமா சண்டை காட்சிகள்லாம் ஈடுபட்டுறீங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ப்ராக்டிஸ் ட்ரைனிங் எல்லாமே நடக்குதா? நான் ஒரு 2009-8 அந்த டைமில் வந்து என்னோட ஆசான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் மாஸ்டர் தான். ஸோ அவர்கிட்ட தான் ஜிம்னாஸ்டிக்கு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டது, பாக்ஸிங் கற்றுக்கிட்டது, சிலம்பம் கற்றுக்கிட்டது எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன். நான் அது கற்றுக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தான். ஏன்னா அவர் படங்களில் பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். செடி குச்சி, மான் ஃபைட்டு, சிலம்பம், பாக்ஸிங்கு, இந்த லாக்ஸ் எல்லாம் ஃபைட்டில் போகிறது பார்த்து. ஸோ அந்த அந்த லாக்லாம் வந்து இப்போ யாரும், அந்த லாக்கை யார் தெரியுமா லாஸ்ட்டாக ஒரு படத்தில் யூஸ் பண்ணாங்க, அந்த கூட ஒர்க் பண்ணவங்களே வந்து பண்ணி கொடுத்தாங்க. பேராண்மை. இப்போ ஆர்யா சாரும் விஜய் சேதுபதி சாரும் ஒரு படம் பண்ணாங்க, எஸ்பி என்கின்ற பொது உடைமை. அந்த படத்தில் லாஸ்ட்டில் ஒரு லாக்லாம் போகிற ஒரு ஃபைட் இருக்கும். அதை நம்ம ஒய்எம்சியில் வந்து மாஸ்டரோட கைடன்ஸில் அங்கே தான் எடுத்தாங்க அது. ஸோ இன்னும் அந்த விண்டேஜ் ஸ்டைல் ஃபைட்ஸ்லாம் வந்து இன்னும் நான் ஃபாலோ பண்ணேன். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அங்கே போய் தான் வந்து இவர் பண்ணதை நிறைய பார்த்து பயங்கரமா சிலம்பம் சுத்துவீங்களா? பயங்கரமால ஒரு அவர்கிட்ட கொஞ்சம் இப்போ டச் விட்டு போச்சு, கொஞ்சம் சுற்றுவேன். அப்பாவுக்கும் வந்து நான் கற்றுக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் சத்யராஜ் சார், அவரும் சூப்பராக சுற்றுவார். கார்த்திக் சார் சூப்பராக சுற்றுவார். முரளி சார், அந்த சொல்கிறேன்ல, அந்த எல்லாமே பாண்டியன் மாஸ்டர் கிட்ட. பாண்டியன் சார் அவங்க மாஸ்டர்லாம் இவங்க ஷூட்டிங் நடமா அங்கே இருந்து ஃபுல்லாக டைம் மாஸ்டர் வந்து எல்லாம் ஷேர் பண்ணுவார். இவர் இப்போ இல்லை, தலைவர் இருக்கும்போதுலேருந்து அவரோட ஆசைன்னு ஒருத்தர், மாடக்குளம் ரவின்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க இருந்து அது ஒரு என்ன சொல்கிறது ஜென்ரேஷன் ஃபைட் வந்து. அப்புறம் இவர் கூட தலைவர் கூட ஃபைட் பண்ண ஃபைட்டர்ஸ் அவங்க சன்ஸ் அவங்களாம் இன்னும் வருவாங்க கிளாஸ்க்கு வந்து. அப்புறம் கிருபா மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார், ஃபைட் மாஸ்டர், பழைய மாஸ்டர். அவருக்கு இப்போ ஏஜே நிறையா தான் கொஞ்சம் இதானார். அவர் பார்த்துருப்பீங்க, இந்த அபூர்வ சகோதரர் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அதில் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சொட்டையை ஒருத்தர் வருவார். ஆமாம், கூடயே வருவார். ஆமாம், நாகேஷ் சார் கூட. ஆமாம் ஆமாம், தெரியும் தெரியும். அவர் தான் கிருபா மாஸ்டர் சொல்லி பழைய ஃபைட் மாஸ்டர். அவர் அப்படியா? அவர் படங்களை பார்த்துருப்பாங்க. அவருக்கு 83, 84 கூட பல்சர் எடுத்துட்டு வருவார். அவர் பைக் ஓட்டிட்டு கிளாஸ்க்கு இங்கேருந்து ஒய்எம்சிக்கு நந்தனம் வருவார். ஓ ஓகே. இருக்கார் அவங்க எல்லாமே. உடம்பு சரியாமல் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆக்சுவலி வருவார். அது மாதிரி நிறைய பேர் வயசானவங்க வருவாங்க. அவங்களாம் அப்போ சொல்லுவார், நாங்கள் நல்லா இருக்க சாப்பிட காரணம் சாப்பாடும் இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட், ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸ். நார்மல் இந்த பழையங்க நம்மளோட இது இருக்குல்ல, தமிழர் பண்பாடு, லைக் கைக்குத்தோர்சி, அதுக்கப்புறம் செடி குச்சி, மான் கொம்பு, அதுக்கப்புறம் நிறைய ஃபைட் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை மாஸ்டர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கற்று வச்சுருக்கேன் படத்துக்காக சார் யூஸ் ஆகும். சூப்பர், ரைட். அப்படியே எங்களுக்காக ஒரு சுற்றி காட்டுங்க. கண்டிப்பாக. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Metupalayam, Tamil Nadu. MCR Pure Cotton Club, formals and casual shirts. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.